வணக்கம். ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறது தான் திமுக காரங்க நேத்திலிருந்து செய்துட்டு இருக்கிற ஒரு சந்தோஷமான திருவிழா. ஏன்னா நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் வெளியே வந்திருக்கிறார் 15 மாத கால சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு இருட்டு பள்ளத்துக்குள்ள இருட்டறையில எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு சிறையில் இருந்திருக்கிறார் என்றால் அது எதற்காக? முதல்ல அதை பார்க்கணும். அமலாக்கத்துறை இவர் மீது சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான அந்த சான்றுகளை அளிக்க முடியல இன்னமும். அதற்கான சான்றுகள் எதுவுமே இல்லாம ஏதோ ரோட்ல போறவங்க வர்றவங்கள வச்சு ஒரு குறை சொல்லு, ஒரு புகார் சொல்லு, அதை வச்சு நாங்க பில்டப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்குதிரையை நம்பிக்கிட்டு இவங்க ஒரு மதிப்பு வாய்ந்த அமைச்சர் மீது புகார் ஒன்றை தெரிவிக்க வைத்து அதன் மூலமாக இவரை நீதிக்கு புறம்பாக சிறையில் தள்ளினார்கள் அப்படிங்கிறதா எல்லாருக்குமே தெரியும். இவர் முதல்ல ஒரு எம்எல்ஏ, அப்போ சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு தகவலை தெரிவிக்கணும். அப்புறம் ஒரு அமைச்சர், அப்போ தமிழக அரசுக்கு தகவலை தெரிவிக்கணும். அதை தவிர ஒரு இந்தியாவின் குடிமகன் அப்படின்னா இவரை கைது செய்ய போகிறோம் அப்படின்ட்டு உறவினர்களுக்கு தகவலை தெரிவிக்கணும். இப்படி எதுவுமே தெரிவிக்காம அவங்க இஷ்டத்துக்கு அமலாக்கத்துறை தங்களுக்கு விருப்பமானவர்கள், அதாவது பிரதமர் கைகாட்டுகின்றவர்களை அவர்கள் விருப்பம் போல் அவர்கள் இஷ்டம் போல் எந்த விதமான நீதிக்கும் நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் கட்டுப்படாமல் கூட்டிட்டு போயிடுவாங்க, அள்ளிட்டு போயிடுவாங்க. கோழி குஞ்சு அள்ளிட்டு போற மாதிரி அள்ளிட்டு போயிட்டு எங்க வச்சிருக்காங்க, என்ன நடக்குது எதுவுமே தெரியாம அலைக்கழிக்க வைத்தது இல்லையா அமலாக்கத்துறை. அப்புறம் ஆழ்கொணர்வு மனு கொடுத்த பின்புதான் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கே இருந்தார் என்பது தெரிய வந்தது. இவ்வளவு தூரம் சட்டத்தின் கண்களை இருட்டு துணியால், கருப்பு துணியால் கட்டிவிட்டு அமலாக்கத்துறையை, இடி என்கின்ற அமலாக்கத்துறையை, ஐடி, சிபிஐ இந்த மாதிரியான தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களை, தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை கையில் வைத்துக்கொண்டு நம்முடைய பிரதமர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கொடுங்கோன்மை ஆட்சிக்கு நேற்று ஒரு சாட்டையடி கிடைத்தது என்பதனால்தான் திமுக காரர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கார். இன்னைக்கு முரசொலியில வந்திருக்கு பாருங்க. முன்னிலும் உரம் பெற்றவராய் வெளியில் வருகிறார் செந்தில் பாலாஜி. உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று சொல்கிறார். அதுல அந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆருயிர் சகோதரர் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாளுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது அப்படின்னு. ஆருயிர் சகோதரர், அந்த வாஞ்சை அப்படியே கொப்பளிக்குது பாருங்க. நீங்கள் சிறையில் இருந்தாலும் எல்லா காலத்திலும் நாங்கள் உங்கள் நினைவோடு தான் இருந்தோம் என்று நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப பல இடங்களில் நிரூபித்துக் கொண்டே இருந்தார். அதே மாதிரி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய எல்லா கூட்டங்களிலும் அண்ணன் செந்தில் பாலாஜியை சொல்லாமல் எந்த கூட்டத்திலும் பேசியதே இல்லை. கரூர் பகுதியில் மட்டுமல்ல, கொங்கு தேசத்தில் எந்த நிகழ்வு நடந்தாலும் எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வாழ்த்துகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் என்றுதான் நம்முடைய திமுக தொண்டர்கள், திமுக அமைப்பாளர்கள் எல்லாருமே நிகழ்வுகளை செய்து கொண்டிருந்தோம் என்பது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு மக்கள் தலைவனாக இவர் இருந்தார், மக்கள் அமைச்சராக. பொதுவாக அமைச்சர் பதவி வந்தவுடன் எப்படி பிஜேபி காரர்கள் இருக்கிறார்கள், அதிமுக காரர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பால்கனியை விட்டு கீழே இறங்காத தலைவர்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி 9,000 கோடி விமானத்தை விட்டு கீழே இறங்காமல் வெளிநாட்டிலேயே சுற்றி கொண்டிருக்கின்ற தலைவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். மயிலுக்கு சோறு கொடுப்பார், மாட்டுக்கு சோறு கொடுப்பார், ஆனால் மக்களுக்கு சோறு கொடுக்காத தலைவர்களும் இந்த தேசத்துலாம் இருக்காங்க. அது மாதிரி நிதியமைச்சர்னு இருக்காங்க, அவங்களுக்கு மக்களோட வலி, மக்களோட வரிப்பணம் கொடுக்கின்ற வலி இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி இல்லாமல் கொங்கு தேசத்துல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவரவர் குடும்பத்தோடு, குடும்பத்தின் உறுப்பினராக தன்னை வளர்த்தெடுத்து கொண்டவர் நம்முடைய சகோதரர் செந்தில் பாலாஜி என்பதனால்தான் திமுக காரர்கள் அவர் மீது இப்படி அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர நேற்று 2 மாநிலத்துக்கு ஆளுநர், 1.5 மாநிலத்துக்கு ஆளுநராக வேற இருந்தாங்க தெரியும்ல. அந்த அக்கா நேற்று ஒன்று கேட்குறாங்க, செந்தில் பாலாஜி என்ன சுதந்திர போராட்ட தியாகியா அப்படின்னு.
அம்மா தாயே, உங்களுக்கெல்லாம் சுதந்திர போராட்டம்னாலே என்னன்னு தெரியாது, அப்புறம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுன்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் அதில் ஈடுபட்டு கை கால் முறிவு வந்து உடல் நலம் குறைந்து வாழ்க்கையில் இழந்து அதில் தியாகி ஆகிறது எப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, சுட்டு போட்டாலும் தெரியாது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் அப்போது தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் பேசாதீங்க சுதந்திர போராட்டத்தை பற்றியோ சுதந்திர போராட்டத்தின் தியாகத்தை பற்றியோ. இது உண்மையிலேயே நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுடைய தியாக வாழ்க்கை தான். அதையே நீங்கள் புரிஞ்சுக்கணும். காரணம், பிரதமரின் நம்முடைய பிஜேபியின் அட்டூழியங்கள், எதேச்சாதிகாரங்கள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், இதற்கு எதிராக குரல் கொடுத்த எல்லோரையும் நம்முடைய பிரதமர் எப்படி இந்த நிறுவனங்களை வைத்து அடக்கி ஒடுக்குகின்ற வேலையை பார்த்தார் தேர்தலுக்கு முன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோசிச்சு பாருங்க, தேர்தலுக்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவால், தேர்தலுக்கு முன்பாக மணிஷ் சிசோடியா, தேர்தலுக்கு முன்பாக கவிதா, இப்படியாக எல்லாரும் யாரெல்லாம் அவருக்கான அச்சுறுத்தல்களாக அவர் நினைத்தாரோ எல்லாரையும் கொண்டு போய் சிறையில் அடைச்சாச்சு. உண்மையில சொல்லப்போனா கம்சன் கதை ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? தன்னுடைய சகோதரி தேவகி, தேவகியின் கணவர் வசுதேவர், 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தைகளால் தனக்கு 8வது குழந்தையால் தனக்கு அச்சுறுத்தல் வரும், தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த 2 பேரையும் சிறையில் போட்டாங்கல்ல கம்சன். அந்த கம்சன் சிறையில் அடைத்த தேவகி, வசுதேவர் அவர்கள் சிறையில் இருந்த காலத்தை விட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்பக்கத்தில் இருந்து அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள், எதிர்பக்கத்திலிருந்து மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களை எல்லாம் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 பேரும் சேர்ந்து சிறையில் அடைத்து மிக நீண்ட காலம் சிறையில் கொடுமைப்படுத்தினார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். 471 நாள் என்பது இந்தியாவின் வரலாற்றில் இல்லை, உலகத்தின் வரலாற்றிலேயே சிறை வரலாற்றில் இல்லாத நாட்கள் என்று எல்லோருமே சொல்கிறார்கள். எப்படினாலும் டிடென்ஷன் பீரியட் என்று எடுத்துக்கொண்டால் கூட 3 மாதம் தான் மிக அதிகபட்சமாக ஒருத்தரை உள்ளே வைக்க முடியும் ஜாமீன் கொடுக்காமல். ஆனால் 471 நாள் 15 மாதங்கள் ஜாமீன் கொடுக்காமல் இழுத்தடித்து அமலாக்கத்துறை கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தது என்றால் அதற்குத்தான் உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு பெரிய குட்டு வச்சுது. என்ன குட்டு அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஜாமீன் கொடுக்கணும், அப்படி ஜாமீன் கொடுக்கலைன்னா ஃபாஸ்ட் ட்ரையல், அதாவது கேஸை சீக்கிரமாக வழக்கை நடத்தி முடிக்கணும். இது 2மே இல்லாமல் நீங்கள் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்தீங்கன்னா கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி 2யுமே நீங்கள் ஆசைப்பட முடியாது. ஒன்று ஜாமீன் கொடுங்க, இல்லைன்னா கேஸை சீக்கிரமாக முடிங்க. 2ம் இல்லாமல் எப்போ கேஸ் போட்டாலும் எங்களுடைய வழக்கறிஞர் வரல, எங்களோட சொலிசிட்டர் ஜெனரல் வரல, எங்களோட இவர் வரல, எங்களோட அவர் வரல அப்படின்ட்டு இந்த பக்கம் காக்கா வரல, இந்த பக்கம் குருவி வரல, இந்த பக்கம் பூனை வரல, இந்த பக்கம் நாய்க்குட்டி வரலன்னு இருக்கிற இல்லாத சப்பைக்கட்டு காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தது அமலாக்கத்துறை. ஏன் தெரியுமா? ஏன்னா பிரதமர் இவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு கை காட்டின உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேஸை அவர்கள் உருவாக்க வேண்டியிருந்தது, ஒரு வழக்கை, ஒரு புகாரை உருவாக்க வேண்டியிருந்தது. அப்படி உருவாக்கப்பட்ட புகாரில் எப்போதுமே 99% பொய்கள் தான் நிறைந்திருந்தது. அதில் எதுவுமே உண்மை இல்லை, கட்டுக்கதை. அதனால் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் பிடிச்சி நீ ஒரு புகார் கொடு, நீ ஒரு புகார் கொடு என்பதாக அமலாக்கத்துறை பணியாற்றி கொண்டிருந்தது என்பதை நேற்று உச்சநீதிமன்றம் மீண்டும் சாட்டை அடி கொடுத்துருக்கு. அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அடுத்தது பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க எப்போவுமே. ஜாமீன் என்பது, பிணையில் வெளிவருவது என்பது ஒவ்வொரு தனிநபரின் உரிமை. ஜெயிலில் போடுறது அப்படிங்கிறது அவரவர் செய்த குற்றத்திற்கு ஏற்ப கொடுக்கப்படுகின்ற நீதியின் தண்டனை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. எனவே பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் என்பதை மோடி அரசு எப்படி தெரியுமா மாத்துச்சு? பெயில் இஸ் எக்ஸெப்ஷன், ஜெயில் இஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதிர்பக்கத்தில் இருந்து களமாடி கொண்டிருப்பவர்கள், எனக்கு எதிராக அரசியல் செய்பவர்கள் எல்லாரையும் ஜெயிலில் போடுவேன். அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கு தான் எக்ஸெப்ஷன் உண்டு அப்படிங்கிற மாதிரி மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. அதை தவிர நம்முடைய முதல்வர் அவர்களோட செய்தியில் இருந்தது, எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களை மீறி நீங்கள் உறுதியாக இருந்தீங்க, உன்னுடைய மன உறுதி அதனினும் பெரிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப சிறையில் நம்முடைய சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன, ஆசை வார்த்தைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. என்னன்னா,
திமுக என்கின்ற இரும்பு கோட்டை கலகலத்து போகின்ற வகையில் நீ ஏதாவது ஒன்று சொல்லு, ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லு, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லு, அதை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம், அதை வச்சு நாங்கள் திமுகவை ஆட்டி பார்க்கிறோம், அசைத்து பார்க்கிறோம் என்பதாக அவருக்கு இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டன. அப்படி ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக வெளிவந்த பலரையும் நமக்கு நல்லா தெரியும். எலக்டோரல் பாண்ட் மூலமாக சிறையில் சென்று அதற்கப்புறம் பிஜேபிக்கு ஆதரவாக அல்லது பிஜேபிக்கு எதிராக களமாடி கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக சில பல வார்த்தைகளை சொல்லி அதன் மூலம் பிஜேபிக்கு நெருக்கமானவர்களாக மாறியவர்கள் கதையும் நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்முடைய சகோதரர் செந்தில் பாலாஜி மிக உறுதிப்பாட்டோடு உடல் நலம் குறைந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சைக்கு பின் அவர் சிறையில் தள்ளப்பட்டாலும் கூட எந்த விதமான மனமாச்சரியத்துக்கும் இடம் கொடுக்காமல் என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன் என்பதாக அவர் இந்த உறுதிப்பாட்டை நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதனால்தான் ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி என்று நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் ஊர்கிறார். எங்களுடைய திமுக தொண்டர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒற்றை காரணம் இதுதான். இதுல மிக முக்கியமா நேற்று விவாதங்களில் கூட இந்த பேச்சு வந்தது. என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக அமைச்சராவாரா, அப்படி அமைச்சராக நம்முடைய முதல்வர் பரிந்துரை செய்தால் அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்வாரா, ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படி ஒரு பரிந்துரை வந்தால் அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்று விவாதத்தில் வந்தப்போ பிஜேபியில் இருந்த அன்பர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஆளுநரின் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்க வேண்டும், ஆளுநர் திருப்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். என்னங்க இது என்ன குடும்பமாக நடத்த போகிறோம்? கணவன் செயல்பாடுகளில் மனைவிக்கு திருப்தி இருக்கணும், மனைவி செயல்பாடுகளில் கணவனுக்கு திருப்தி இருக்கணுங்கிற அந்த கோட்பாட்டில் முதல்வர் ஆளுநரை திருப்திப்படுத்த வேண்டும் சொல்றது என்ன விதமான கொச்சைத்தனமான வார்த்தை? யோசிச்சு பாருங்க. ஆளுநர் என்பவர் திடீர்னு ஒரு நாள் இவர் தான் ஆளுநர்னு நியமிக்கிறாங்க, வந்து சேர்றாரு. நம்முடைய தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக அவர் நடந்து கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முதல்வரோ தேர்தலில் நின்று வெற்றி பெறுகின்ற அந்த வாக்காளர் பெருமக்களோ வேட்பாளர்களோ இப்படியாக இல்லை, ஆளுநரை போல இல்லை. அப்படி உடம்பு நோகாம வந்து சீட்ல உட்காரல, மக்களை சந்தித்து தன்னுடைய கருத்தியலை கொள்கையை மக்களுக்கு தெரிவித்து அந்த கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதனால் அவர்களுக்கு வாக்களித்து அதனால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களே தவிர பிரதமரின் விருப்பத்திற்கு பிரதமரின் திருப்திக்கு ஏற்ற மாதிரி இவரை போடுங்க ஆளுநரா, இவரை போடுங்க ஆளுநரான்னு டிக் போடுறது இல்லை முதல்வர் பதவியோ அல்லது அமைச்சர் பொறுப்போ. அதனால முதல்வர் எதற்கு ஆளுநரை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற வாதத்தை கொண்டு வருகிறார்கள் பிஜேபிக்காரர்கள். புரிதலே இல்லாமல் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி தேர்தலை சந்தித்து மக்களை வென்று மக்கள் மனங்களை வென்று தங்களுடைய கொள்கையால் கொள்கையின் உறுதிப்பாட்டால் தங்களுடைய வாழ்க்கையை நிரூபித்து கொண்டிருக்கின்ற திமுக காரர்கள் ஆளுநரை திருப்திப்படுத்த வேண்டும்னா இதை விட கொச்சையான வார்த்தை வேற எதுவுமே இருக்க முடியாது. இது என்ன மாமனா மச்சானா ஆளுநரை திருப்திப்படுத்துறதுக்கு? நாங்கள் எங்களுடைய தமிழக மக்களை திருப்திப்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய கொள்கையால் எங்களுடைய செயல்பாட்டால் என்பதுதான் முதல்வரின் வாழ்க்கை காட்டுகின்ற செய்தி. அவர்தானே மக்களை தமிழக மக்கள் திருப்திப்படும் அளவிற்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த அமைச்சராக்க வேண்டும் என்பது முதல்வருடைய பிரெராகேட்டிவ், அவருடைய தனிப்பட்ட உரிமை, அந்த முதல்வர் பதவி அவருக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை. அதை புரிஞ்சுக்காம ஆளுநரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க பிஜேபிக்காரங்கன்னா. அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பொருளாதார குற்றச்சாட்டுகளால் குற்றம் சாட்டப்பட்டு பிணையில் வெளிவந்த பின்பு பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நம்முடைய ஆளுநர் ஓடி போய் சந்திச்சுட்டு வந்தார். அது ஒரு அலுவல் கூட்டம்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் தனியாக பேசிட்டு வந்தாரே. தனியாக பேசுவதற்கான தேவை என்ன இருக்கிறது? அல்லது அந்த துணைவேந்தருக்கான சகாயம் எல்லாவற்றையும் செய்தாரே ஆளுநர், அதற்கான தேவை என்ன இருக்கிறது? அதே மாதிரி தமிழிசை அக்கா போற போக்குல எல்லாரும் பேசுறீங்களே திமுக காரங்க ஊழலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரியான புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கூட மத்திய பல்கலைக்கழகத்தில் கூட நியமனங்கள் எப்படி நடந்தன, ஆளுநராக தமிழிசை அக்கா அங்கே இருந்தபோது என்பதை நியமிக்கப்பட்டவர்களே நமக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதை நம்ம ஒரு புகாராக சொல்லிட்டா உடனே இவங்களெல்லாம் உள்ள தூக்கி வச்சிட முடியுமா? பிஎம்எல்ஏ ஆக்ட் இவங்க மேலே பாயுமா?
அமலாக்கத்துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா? அப்புறம் நம்முடைய ஆளுநர் அவர் எதற்காக பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை போய் தனியாக பார்த்து விட்டு வந்தார்? அவருக்கு அத்தனை ஆதரவையும் கொடுத்தார். எதற்காக? அந்த அரை மணி நேர பேச்சில் நீங்கள் பேசிய விஷயம் என்ன? அதை முதல்ல சொல்லுங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்போதுமே திமுக என்பது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இரும்பு கோட்டை. பிஜேபியை போல் அது ஒரு மண்குதிரை இல்லை. பிஜேபியின் பிரதமர், ஒன்றிய உள்துறை அமைச்சர் எல்லாரும் இந்த மாதிரி அரசியல் எதிரிகளுக்கு எதிராக வழக்குகளை ஜோடித்து அவர்களை சிறையில் தள்ளும்போது நீதித்துறை பல முறை அமலாக்கத்துறையை கண்டித்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். திரும்ப திரும்ப இந்த தேர்தல் நேரத்தில் இந்த விளையாட்டை, சிறையில் தள்ளுகின்ற விளையாட்டை பிரதமர் செய்து கொண்டே இருந்தார். ஆனா கொஞ்சம் கூட கூச்ச நச்சமே இல்லாம அவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா என்ன தெரியுமா சொல்றாங்க? அமலாக்கத்துறை என்பது தன்னாட்சி பெற்ற ஒரு அட்டானமஸ் பாடி, அதுல பிரதமரின் தலையீடு என்பது இல்லவே இல்லை. அடடடடா, இது காதுல பூ சுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குப்பா. வேற எங்கேயாவது போய் இந்த மாதிரி பூ சுத்துங்க. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும், எல்லா தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களையும் கதற அடித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எல்லாவற்றையும் தன்னுடைய காலின் கீழே போட்டு பெருவிரலால் நசுக்கி கொண்டிருக்கிறார். அதனாலதான் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட அதை நிரூபிப்பதற்கான ஒரு சான்றை கூட அமலாக்கத்துறையால் கொடுக்க முடியவில்லை. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்படியாக பல 100 நாட்களாக எல்லாரையும் ஜெயிலில் வச்சு திருப்பி அனுப்புவது என்பது ஜனநாயக விரோத போக்கு, மக்கள் விரோத போக்கு, தனிநபர் சுதந்திரத்தில் முறித்து போடுகின்ற ஒரு போக்கு என்பதை உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியாச்சு. செந்தில் பாலாஜி வழக்கிலும் அதைத்தான் உறுதிபட சொன்னது உச்சநீதிமன்றம் என்பது நம்முடைய அத்தனை பேரின் பாராட்டுக்குரிய ஒரு விஷயங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால தமிழிசை அக்கா, உங்களுக்கு ஒரு பதில். ஆமாம், செந்தில் பாலாஜி சுதந்திர போராட்ட தியாகிதான். என்ன சுதந்திர போராட்டம் என்றால், இந்தியா கூட்டணி என்டிஏ என்கின்ற நம்முடைய பிரதமர் தலைமை வகிக்கின்ற அந்த கூட்டணி செய்கின்ற மக்கள் விரோத கொள்கைகள், மக்கள் விரோத செயல்பாடுகள், மக்கள் விரோத திட்டங்கள், மக்களை அடிமைப்படுத்துகின்ற இந்த ஆட்சி முறை இதற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறது. அப்படியானால் இதுவும் ஒரு 2வது சுதந்திர போர் தான். அதைத்தான் நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப சொன்னார் தேர்தலுக்கு முன்பாக, இது 2வது சுதந்திர போர் என்று. அந்த சுதந்திர போரில் ஈடுபட்டு நம்முடைய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைவாசம் முடித்து பிணையில் வெளிவந்திருக்கிறார் என்பது அவர் தியாகியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியாது. எப்போ மனசு வலிச்சாலும் பட்டுப்புடவை வாங்க, நான் புடவை கடைக்கு போயிடுவேன்னு சொல்லுகின்ற உங்களுக்கு, பட்டிலும் பகட்டிலும் செல்வத்திலும் செல்வச் செருக்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு, மக்களை விட்டு விலகி நிற்கின்ற உங்களுக்கு, மக்களின் வலி எதுவுமே தெரியாத உங்களுக்கு, இந்த மாதிரி சிறைவாசத்தின் கொடுமை என்றால் என்னவென்று தெரியாது. எதிர்குரல் எழுப்பி அதற்காக தண்டனை பெறுவது என்றால் என்ன என்பதும் உங்களுக்கு தெரியாது. அதனால வாயை பொத்திக்கிட்டு சும்மா போய் உட்காருங்க. இல்லைன்னா போய் திருப்பதிக்கு ஒரு நட போயிட்டு அங்கே உள்ள லட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லை அங்கே படியெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, அதையாவது போய் பண்ணுங்க. கூடவே பிஜேபி காரர்களையும் அவர்களுடைய சொற்களையும் சிந்தனைகளையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. இந்த நாள், நம்முடைய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் வெளிவந்த நாள் எங்களுக்கு கூடுதலாக சந்தோஷம் தருகிறது. ஏனென்றால் இது பிரதமர் மோடியின் எதேச்சாதிகார ஆட்சிக்கு எதிராக நம்முடைய முதல்வர் தொடுத்த போரில் நாங்கள் பெற்றிருக்கின்ற வெற்றி என்பதனால் எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். அதனால்தான் போடுறா வெடிய, எடுடா ஸ்வீட்டை, கொண்டாடு அப்படின்னு திமுக தொண்டர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது எங்களுக்கு தீபாவளி முன்னதாகவே வந்துவிட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. வாருங்கள் சகோதரர் செந்தில் பாலாஜி, கொங்கு தேசம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.